கண்டாக்ட் இன்னைக்கு நம்ம அனலிஸ்ட் ட்ரெயினோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை நான் பர்சனலாக காக்னிசன்ட்ல அட்டென்ட் பண்ணப்போ என்கிட்ட கேட்ட கொஸ்டின்ஸ் நான் அது உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவர் என்கிட்ட கேட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் ரெஸ்யூம் வாங்கி அவர்கிட்ட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். ஸோ செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வந்துட்டு எப்படி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் உங்கள் நேம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, நீங்கள் எந்த இடத்துல வந்து உங்களோட ஹையர் ஸ்டடீஸை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணீங்க, நீங்க எந்த ஸ்ட்ரீம்ல வந்துட்டு கிராஜுவேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட ஹாபி, உங்களோட லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் கோல் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அது மாதிரி சொல்லிட்டு நீட்டா முடிச்சிடணும். ரொம்ப வள கொலன்னு எடுத்துட்டு போகக்கூடாது. அதுக்கப்புறம் 2வது அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ணேன் அப்படி கேட்டாரு. இன்ஜினியரிங் போயிருக்கலாம்ல. ஏன்னா நான் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சேன். அப்போ நான் வந்து என்னோட ஆன்சர் சொல்றேன். நான் ஹானஸ்ட்டா என்ன சொல்றேன்னா, எனக்கு அவ்வளோ மார்க்ஸ் பத்தல. இன்ஜினியரிங் காலேஜ்குள்ளார போறதுக்கு. அதனால தான் நான் வந்துட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தேன் அப்படின்னு சொன்னேன். அவ வந்து ஓகே. ஒரு லைக் டீசென்ட்டான ஆன்சர் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்களோ இல்லையோ, உங்களோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ட ஹேவ் அ குட் ஹோல்ட் ஆன் தட் பை த வே. ஏன்னா வந்துட்டு உங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ல வந்து நீங்க சின்னதா பண்ணா போதும். ரொம்ப பெருசா எதுவும் பண்ணணும்னு தேவையில்ல. நீங்க YouTubeல பார்த்துட்டு ஒரு சின்னதா எப்படி அத டெவலப் பண்ணணும், சாட்பாட் எப்படி குட்டியா டெவலப் பண்றது, அத பார்த்து பண்ணிட்டு போனாலும் பிரச்சனை இல்ல. நீங்க வந்துட்டு பண்ணா போதும். அதுல இதெல்லாம் எதுக்கு வருது? அந்த மாரி ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும். அதையே நீங்க வந்து இந்த ப்ராஜெக்ட்டா பண்ணியிருக்கேன். அப்ப அவங்க ஒரு 2 லைன் கோட் எழுத சொல்லுவாங்க. இப்ப நான் வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்ணியிருக்கேன்னு சொன்னா, HTML தெரியுமா தேவ? தெரியும்னா ஒரு 4, 5 லைன் எழுத சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி கொஞ்சம் ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும். ஆனா நல்லா கண்டிப்பா பார்த்துட்டு போய்க்கோங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட். அத பத்தி உங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் நீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்துட்டு நீங்க வந்து படிச்சு வச்சுட்டு நீங்க சொல்லிருங்க கொஞ்சம் சென்டென்ஸா. இப்ப நான் வந்துட்டு டேட்டா அனாலிசிஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். அதுல நான் கார்லேஷன் அனாலிசிஸ் தான் பண்ணியிருந்தேன். அப்ப அது எப்படி பண்றது அவரு கேட்டுட்டு இருந்தாரு. நான் அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்ப அந்த ப்ராஜெக்ட்ல வந்து என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணீங்க அந்த மாரி ஏதோ கேட்டாருங்க. ஏன்னா அது ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்னால. ஆ நீங்க எல்லாருமே வந்துட்டு ரியல் டைம் ப்ராஜெக்ட்டா பண்ணணும்னா இல்ல. கண்டிப்பா இல்ல. லைக் சின்ன ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போனாலும் பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? அத நீங்க பண்ணியிருக்கணும். அத நீங்க காப்பி அடிச்சு பண்ணாலும் நீங்க பண்ணியிருக்கணும். அது ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அவ்வளோதான். இனி அடுத்தது. இது வந்துட்டு மோஸ்ட்டா வந்து டேட்டா ஸ்பெசிஃபிக்கா இருக்க ரோல்ஸ் தான் எடுக்குறாங்க. இப்ப நானுமே காக்னிசன்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் வந்து டேட்டா டீல் பண்ற மாரி இருக்க ஒரு டொமைன்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அங்க வந்துட்டு எஸ் லைக் SQL ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேட்டானாலே SQL வந்துரும். ஸோ கண்டிப்பா SQL பார்த்துட்டு இருக்கோங்க. என்கிட்ட வந்துட்டு அவர் என்ன கேட்டாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னெல்லாம் டேட்டா டைப் இருக்கு SQLல. இன்டிஜர், சார், வேர், கேரக்டர், கன்ஸ்ட்ரெய்ன்ட், பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெய்ன்ட் என்னது, ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெய்ன்ட் என்னது, அதெல்லாம் நீங்க படிச்சுட்டு போய்க்கோங்க. இதான் கொஸ்டின்ஸ். நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நீங்க நீட்டா குடுத்துருக்கேன். நார்மலைசேஷன்னா என்னது? அந்த மாரிலாம் நார்மலைசேஷன் என்ன? டிநார்மலைசேஷன் என்ன? ஜாயின்ஸ்ல வந்துட்டு நெறைய டைப் ஆஃப் ஜாயின் இருக்கு. இப்ப வந்துட்டு இந்த கொஸ்டின பார்த்து நீங்க தேடி கண்டுபிடிச்சு ஓடி படிச்சுக்கலாம். இப்ப யூனியன்னா என்னது? யூனியன் ஆல்னா என்னதுன்னா, யூனியன்னா வந்துட்டு டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது. டிஸ்ப்ளே பண்ணுது. ஆனா யூனியன் ஆல்ல வந்துட்டு எல்லாமே அலோவ் பண்ணும். இப்ப வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூடி நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இன்சர்ட் queryக்கெல்லாம் சின்டாக்ஸ் பார்த்துட்டு போய்க்கோங்க. எப்படி டேபிள கிரியேட் பண்றது SQLல அத பார்த்துட்டு போய்க்கோங்க. நீங்க வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்னா மட்டும்னால தான் பண்ண முடியும்னுலாம் நினைக்காதீங்க. SQL வந்து பேசிக் இங்கிலீஷ் மாரி. ஸோ நீங்க வந்துட்டு YouTubeல வந்து கௌதம் லைக் டேட்டா இன்ஜினியரிங்ன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அதுல கௌதம்னு ஒருத்தரு. அவரு SQLல வந்து ஒரு நல்ல லைக் இட்ஸ் அ நைஸ் வீடியோ. யூ கேன் கோ அண்ட் செக் இட் அவுட். ஒரு 3 நாள்ல படிச்சு முடிச்சிடலாம். 3 நாள் கொஞ்சம் 5 to 6 டேஸ் உட்கார்ந்தீங்கன்னா, உங்களால கோடுமே எழுத முடியும். அந்த அளவுக்கு நல்லாவே அவரு சொல்லிக் குடுப்பாரு. அவரது பார்த்து படிச்சீங்கன்னா, இது எல்லாமே நல்லா புரியும். இல்ல எனக்கு டைம் இல்ல, எனக்கு நாளைக்கே கொஞ்சம் இது பண்ணணும் அப்டின்னீங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. இதுதான் அந்த வெப்சைட் datacamp.comன்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் 40 கொஸ்டின்ஸ் மட்டும் நீட்டா ரொம்ப சிம்பிளா தான் குடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு
ம்ஹ்ம். 40 கொஸ்டின்ஸ் மட்டும். 30, 29 ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் 40 கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க நல்லா பார்த்துட்டு போனா போதும். யூ ஆல்மோஸ்ட் டன் வித் சீக்வல். அது கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும்னா சில யூடியூப் சேனல் பார்த்து படிங்க. இதெல்லாம் தான். செலக்ட்னா என்னது? வேர்னா என்னது? ஃபில்டர் பண்றதுக்கு. குரூப்னா என்னென்ன? குரூப் பண்றதுக்கு. ஹேவிங்னா என்னது? குரூப் அதுக்கப்புறம் ஃபில்டர் யூஸ் பண்ணா ஹேவிங். இத நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு புரிஞ்சிரும். சம்னா என்னது? டோட்டல் எடுக்கிறதுக்கு காலம்க்கு. ஆவரேஜ்னா என்ன? ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு. லிட்டரலி ஜஸ்ட் ஒரு பேசிக் மேத்ஸ்னா என்னது? மேத்ஸ்ன்னு சொல்லிடுறது. மினிமம்னா என்னது? மினிமம் கண்டுபிடிக்கிறது. இது வந்து அட்வான்ஸ்டு செக்ஷன். நீங்க வந்து விண்டோ ஃபங்ஷன்னா என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அதுல நீங்க கோடிங் எல்லாம் பார்த்துட்டு போற அளவுக்கெல்லாம் அந்த மாரி டஃப் எல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் இஃப் யூ வாண்ட் யூ கேன். என்கிட்ட கேட்ட கொஸ்டின் இதுதான். சீக்வல் ஹையஸ்ட் சேலரி கண்டுபிடிக்கணும் எம்ப்ளாயி டேபிள்ல. இவ்ளோதான் அந்த கோடிங்கே. ஸோ இத மட்டும் பார்த்து போயிருக்கோம். நான் வந்து எனக்கு அப்ப சீக்வல்லாம் தெரியல. சீக்வல் கேட்பாங்கன்றது தெரியல. அதனால நான் பெருசா பார்த்துட்டு போல. எனக்கு வந்துட்டு அப்படியே மைண்ட்ல இருந்தது ஏதோ அப்படியே சொன்ன மாரி தான் இருந்துச்சு. ஐ வாஸ் நாட் ரியலி சாட்டிஸ்ஃபைட் வித் தட். அதுக்கப்புறம் வந்து பைத்தான். பைத்தான் நான் வந்து கிக்ஸ் ஃபார் கிக்ஸ் தான் படிச்சேன். 50 கொஸ்டின்ஸ் மட்டும் பைத்தான்ல பேசிக்கா இருக்க பார்த்துட்டு போனா போதும். ரொம்ப மாஸ்டர் பண்ணணும்னு அவசியமே இல்ல. ஆனா நீங்க நான் மாஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு ஏதாவது சொன்னீங்கன்னா, யூ டெஃபினெட்லி ஹேவ் டு கோ வித் தட் கோடிங். அப்ப வந்துட்டு இல்லனாலும் உங்ககிட்ட கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மியூட்டபிள்னா என்ன? என்னன்னு கேட்பாங்க. இம்யூட்டபிள்னா என்னன்னு கேட்பாங்க. இது வந்து பேசிக்கா எல்லாத்துக்கும் தெரியும். மியூட்டபிள்னா என்னன்னா, சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு லிஸ்ட்ட கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அத சேஞ்ச் பண்ண முடியும். இம்யூட்டபிள்னா என்ன? சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த மாரி. பில்ட் இன் டேட்டா டைப் என்னது? லிஸ்ட், டப்பிள் அந்த மாரி. டெக்கரேட்டர்ஸ்னா என்னது? ஒரு ஃபங்ஷன மாடிஃபை பண்றதுக்கு வேற ஒரு ஃபங்ஷன். இதெல்லாம் ஜஸ்ட் ஒன் லைன் ஆன்சர்ஸ் தான். இதெல்லாம் நீங்க பேசிக் கெமிஸ்ட்ரி, பேசிக் பிசிக்ஸ்லாம் நீங்க ஜஸ்ட் தியரியா மட்டும் பார்த்துட்டு போனா போதும். இந்த ஒரு 5 ப்ரோகிராம் நான் குடுத்துருக்கேன்ல, இல்ல பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் யாரா இருந்தாலும் இந்த 5 ப்ரோகிராம்ஸ் வந்து கண்டிப்பா பார்த்துட்டு போயே ஆகணும். இப்ப பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இதுதான் கேட்க போறாங்க. எல்லாத்துக்குமே இந்த 5 ப்ரோகிராமிங் தான் வச்சு தான் எவாலுவேட்டே பண்ணுவாங்க. கண்டிப்பா இந்த 5 மட்டும் தான் வருமான்னு கேட்டா, எனக்கு தெரியல. பட் மோஸ்ட்டா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டு பார்த்தா எல்லாத்துக்குமே வந்து இந்த 5 கொஸ்டின்ஸ்குள்ளார கன்ஃபைன்ட் ஆயிடுச்சு. அதனால நீங்க இந்த 5 கொஸ்டின்ஸ் மட்டும் நல்லா பார்த்துட்டு போனா போதும். இத நான் உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்ல போஸ்ட் பண்றேன். ஆப்டிட்யூட் கொஸ்டின் கேட்டாங்க. இதுதான் அந்த ஆப்டிட்யூட். ஃபாதர் வந்துட்டு 3:1 ரேஷியோ இருக்காங்க. டோட்டல் வந்து 48 இயர்ஸ். இத நீங்க எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிங்க. அவங்க அப்பாவோட ஏஜ் என்ன? அப்பாவோட ஏஜ் வந்து 36. ஆ இது வந்து நான் கரெக்ட்டாவே போட்டேன். அதுக்கப்புறம் காக்னிசன்ட் பத்தி அவரு வந்து கேட்டிருந்தாரு. காக்னிசன்ட் பத்தி யார் சியோட காக்னிசன்ட் கேட்டாரு. எனக்கு அப்ப சியோட காக்னிசன்ட் யாருன்னே தெரியல. நான் பாட்டுக்கு ராகேஷ்ன்னு சொல்லிட்டேன். ஆனா ரவி தான் ஆன்சரு. ஐயய்யோ! அதனால ஒரு கம்பெனில யார் சிஇஓ? அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்ன மாரி சர்விஸ் ப்ரொவைட் பண்றாங்க? கிளவுடுக்கு சர்விஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஏஐக்கு சர்விஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அந்த மாரி எல்லாம் அந்த மாரிலாம் சொல்லுங்க. அந்த கம்பெனி பத்தி ரிசர்ச் பண்ணுங்க. கொஞ்சம் இந்த 3 கொஸ்டின ரிசர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து இதுல தான் கொஸ்டினே கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வொர்க் ப்ரிஃபரன்சஸ் என்னன்னு கேட்பாங்க. இது வந்து பேசிக்கா எல்லாத்துக்கிட்டயும் கேட்பாங்க. டிஃபரெண்ட் லொகேஷன்ல ஒர்க் பண்றவங்களுக்கு ஓகேவான்னு கேட்பாங்க. டெஃபினெட்லி ஏன்னா காக்னிசன்ட் நெறைய லொகேஷன் இருக்கு. அவங்க ஷிஃப்ட் ஆகுற மாரி இருக்கவங்க மட்டும் தான் எடுத்துப்பாங்க. நான் என்னோட இன்டர்வியூ சாரி என்னோட இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ நான் வந்து ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல. அப்ப நான் சொல்றேன். உள்ள போனா என்ன ப்ரொசீஜர்ல இருக்குன்ட்டு. டிஃபரெண்ட் லொகேஷன் ஓகேவா? நைட் ஷிஃப்ட் ஓகேவான்னு கேட்பாங்க. ஸோ எஸ்னா எஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஆனா மோஸ்ட்டா எஸ் சொல்லணும். ஏன்னா அந்த கம்பெனி பாலிசிக்கு அவங்க வந்துட்டு ஃப்ளெக்சிபிளா இருக்க பெர்சன்ஸ் தான் வேணும்பாங்க. இதுதான் யூடியூப்ல வந்து டேட்டா எஸ்கியூஎல்க்கு வந்து டேட்டா என்ஜினியர் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, பைத்தானுக்குமே இவரோட வீடியோ பார்த்தா போதும். நான் வந்து பைத்தான் துர்கா சாஃப்ட்வேர் பார்த்து தான் படிச்சேன். ஆனா நான் ரொம்ப இன்டெப்த்தா படிச்சனால தான் அந்த மாரி. இல்லன்னா ஓகே. தட்ஸ் ஆல் கைஸ். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.